இந்திய அஞ்சல் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட் சிவராமலிங்க ரவிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு இந்திய தபால் துறையில் சேர்ந்த சிவராமலிங்க ரவி பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று பல வெற்றிகளை குவித்து சாதனை படைத்துள்ளார். பாளையங்கோட்டை அஞ்சலகத்தில் தலைமை ஊழியராகவும் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இவருக்கு பணி நிறைவு விழா பெருமாள்புரம் அன்பு நகரில் உள்ள சோனியா கார்டனில் நடைபெற்றது. தமிழக பளுதூக்கும் சங்கத்தின் தலைவரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா, இந்திய பளுதூக்கும் சம்மேளன தலைவர் சதீஷ்குமார், திரைப்பட நடிகர் இந்தியன் அர்னால்ட், மிஸ்டர் இந்தியா காமராஜ், தமிழக ரயில்வே பயிற்சியாளர் வினோத்குமார் போலார், கன்னியாகுமரி மாவட்ட அஞ்சல் துறை அதிகாரி செந்தில்குமார், திருச்செந்தூர் அஞ்சல் கோட்ட துணை கண்காணிப்பாளர் சண்முக பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவராமலிங்க ரவி மற்றும் அவரது மனைவிக்கு பரிவட்டம் கட்டி சால்வை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் சிவராமலிங்க ரவி வீட்டிற்கு சென்று அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். பணி நிறைவு விழாவில் பாளையங்கோட்டை அஞ்சல் உபகோட்ட துணை கண்காணிப்பாளர் ஜடா ஜெயக்குமார், பாளையங்கோட்டை அஞ்சல் மாஸ்டர் ராமச்சந்திரன், காமன்வெல்த் சாம்பியன் தாதா பீர், தமிழக பளுதூக்கும் சங்கத்தின் துணைத் தலைவர் நாகவடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிவராமலிங்க ரவிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கோவை மாவட்ட பளுதூக்கும் சங்க செயலாளர் நாகேஸ்வரன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன், நெல்லை மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தின் சேர்மன் லட்சுமிகாந்தன், செயலாளர் சண்முகசுந்தரம், பொருளாளர் தளவாய் மூர்த்தி, நெல்லை மாவட்ட ஆனழகன் சங்க செயலாளர் கள்ளத்தியான் என்ற கண்ணன் ஆகியோரும் பணி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தென்காசி மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தின் செயலாளர் நாகராஜன், தென்காசி மாவட்ட பளுதூக்கும் சங்க தலைவர் ஜோதி மாணிக்கம், நெல்லை மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தின் துணைத் தலைவர்கள், இந்திய தபால் துறை விளையாட்டு வீரர்கள் உதயகுமார், இசக்கி முத்து என்ற வினோத், முத்து பாண்டியன், பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்பயிற்சி கழக பொருளாளர் சரவணகுமார் உள்ளிட்ட பலரும் விழாவில் கலந்து கொண்டனர்.